بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி அறிந்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு சலாஹுடைய ஒரு புகாரி முஸ்லிமை பற்றிய ஒரு முடிவை நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், புகாரி முஸ்லிம் சரியானது, அந்த ரெண்டில் மிக சரியானது புகாரி அப்படின்னு அவருடைய கருத்தை வச்சுட்டு சில பேர் முஸ்லீம் தான் மிகச் சரியான்னு சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொன்னதை அதை ஏற்றுக்கலாமா என்றால் அதுக்கு 2 அர்த்தம் கொடுக்கலாம். முஸ்லீம் சரியானது என்றால் எல்லா வகையிலும் அதுதான் சரியானது என்று சொல்வார்களே, ஆனால் அது ஏற்புடையது அல்ல. அதே நேரத்தில் சில தன்மைகளை இந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது அப்படி சரியானன்னு சொன்னால் சொல்லலாங்கிறார். என்ன சொல்கிறாரு, புகாரில் தலைப்பில் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹதீஸ் இல்லாத விஷயம், அதையெல்லாம் கொண்டாந்து அவர் நுழைக்கிறார், சனது இல்லாமல் நுழைக்கிறார், அறிஞர் கூற்றுகளை சொல்கிறார், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஹதீஸை போடுறார். ஆனால் முஸ்லீமில் பாடத்தை போட்டால் ஹதீஸ், ஒரு பாடத்தை போட்டால் ஹதீஸ், பாடத்தை போட்டால் ஹதீஸ், அவர் சொன்னார் இவர் சொன்னார் இருக்கவே செய்யாது. சனது இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு வரி போட மாட்டார். அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா சஹீஹ் மட்டும் உள்ளது முஸ்லீம் தான், சஹீஹும் சஹீஹ் அல்லாதும் கலந்திருக்கிறது புகாரி. அந்த கோணத்தில் அவர்கள் இதை சொல்லியிருப்பார்களே, ஆனால் ஃபஹாதா லா பஸபிஹி, இதான் நம்ம நிப்பாட்டின ஃபஹாதா லா பஸபிஹி, இதில் எந்த பிழையும் இல்லை. பஸ்னா பிழை, லா பஸ் எதிர்மறை வந்ததுனால எந்த பிழையும், ஒரு பிழைன்னு கிடையாது. லா பஸபிஹி, இதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. இது முடிஞ்சிருச்சு. ஒலைச எல்சமு மின்ஹு அன்ன கிதாப முஸ்லிமின், இந்த லைச எல்சம் மின்ஹு கடைசி அர்த்தம் செய்கிறோம். அன்ன கிதாப முஸ்லிமின், முஸ்லிமுடைய நூல், அர்ஜஹு மிக மேலானது, மிக மேம்பட்டது, ஃபீமா எர்ஜு இல்லை நஃப்ஸு சஹி, சஹி என்ற தன்மையில், நஃப்ஸுன்னா அது தன்மை, நஃப்ஸு சஹின்னா சஹி என்ற தன்மையில் நோக்கும் பொழுது மேம்பட்டது என்ற கருத்து இதிலிருந்து கிடைக்காது. ஒலைச எல்சம் மின்ஹு, இதிலிருந்து கிடைக்காது. எழுந்து கிடைக்காது. இந்த கோணத்தில் தான் முஸ்லீம் கிதாபு சிறந்ததுன்னு சொன்னதுனால அந்த சஹீஹ் என்கிற தீர்மானிக்கிற விஷயத்துலையும் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் சில ஹதீஸில் சஹீஹும் வரல, புகாரியும் சஹீஹும் வரல, முஸ்லீம் சஹீன்னு சொன்ன ஹதீஸில் சஹீஹ் இல்லாது இருக்கும். அவருடைய கொள்கை இப்படி தான், அது சரி. முஸ்லீமுடைய சில ஹதீஸுகள் இட்டுக்கட்டப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சானா வாந்தி எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஹதீஸ் வரும். அதில் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய காரணத்தை சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அவர் கருத்து பிரகாரம் அவர் சஹீஹ் என்று நினைக்கிற ஆட்களை போட்டு எழுதியிருக்கிறார். அந்த வகைக்கு ஒத்துக்கலாமே தவிர அவர் சஹீஹ் என்று நினைத்ததில் பிழை இருக்கிறது. புகாரி சஹீஹ் நினைத்ததில் பிழை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. புகாரி சஹீஹ்னா சஹீஹ் தான். அதில் எந்த அறிவிப்பாளரை பற்றி சஹீஹ் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக சிலது இருக்குது. முஸ்லீமில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கும்போது சஹி என்கிற தன்மையில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம் சிறந்தன்னு சொல்ல முடியாது. அவருடைய கருத்து பிரகாரம் சஹீஹ், இவருடைய கருத்து பிரகாரம் சஹீஹ். அப்போ சஹீஹ் மட்டும்தானே போடணும். புகார் என்ன செய்கிறேன்னா சஹீஹையும் போட்டுவிட்டு மற்ற கருத்துக்களையும் சேர்க்குறாரு தலைப்பில், முஸ்லீம் சேர்க்க மாட்டேங்கிறாரு. இப்படிங்கிறதுனால தான் சிறந்தது. இதிலிருந்து எந்த கருத்து வராது, சஹீங்கிற விஷயத்தில் முஸ்லீம் தான் டாப்புன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா முஸ்லீம் சஹி என்ற சொன்ன செய்திகள் சஹி இல்லாமல் இருக்குது நிறைய. புகாரிக்கு அப்படி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒலைச எல்சம் மின்ஹு, இதிலிருந்து கிடைக்கல. எல்சம்னா உருவாவது, லாசிம்னா என்னது உருவாகிறது. லைச எல்சம் மின்ஹு, இந்த கருத்திலிருந்து உருவாகாது, இந்த கருத்திலிருந்து கிடைக்காது. எந்த கருத்து, புகாரியுடைய உள்ள கூடுதல் விஷயங்கள் முஸ்லீமில் இல்லை, சஹி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இதிலிருந்து கிடைக்காது. என்ன கிடைக்காது, அன்ன கிதாப முஸ்லிமின், முஸ்லீமுடைய நூலாகிறது அர்ஜஹு மேம்பட்டது என்ற கருத்து கிடைக்காது. எதில் மேம்பட்ட கருத்து, ஃபீமா எர்ஜு இல்லை நஃப்ஸு சஹி, சஹி மட்டும்ன்ற அர்த்தத்துக்கு நஃப்ஸு போடுவாங்க. அதாவது ஜெயிது வந்தான்ங்கிறோம், ஜெயிது வந்தான், நஃப்ஸுஹு அவனே வந்தான். அந்த நஃப்ஸுங்கிற வார்த்தை அவனையே சொல்வதற்கு அந்த நஃப்ஸுங்கிற வார்த்தையை போடுவாங்க. கூ அம்புசக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் நஃப்ஸை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு வரும். அப்போ உங்களையே பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்கு அர்த்தம் செய்வோம். அந்த மாதிரி நஃப்ஸு சஹீஹ்னா
அந்த சஹீங்கிற வகை மட்டும் அர்ஜஹு, அதாவது அன்ன கிதாப முஸ்லிமின், முஸ்லிமுடைய கிதாபாகிறது, அர்ஜஹு மேம்பட்டதாக இருக்கிறது என்ற கருத்து இதிலிருந்து வராது. லைச எல்சமு மின்ஹு, இதிலிருந்து வராது, கிடைக்காது. அன்ன கிதாப முஸ்லிமின், முஸ்லிமுடைய கிதாபு அர்ஜஹு மிக மேம்பட்டது என்ற கருத்து வராது. எந்த விஷயத்தில் வராது? ஃபீமா எர்ஜு இல்லை நஃப்ஸி சஹிஹி, அதாவது சஹிகை மட்டும் கவனித்து, எர்ஜுன்னா திரும்புறது, கவனித்தது. ஃபீமா எர்ஜு இல்லை நஃப்ஸி சஹியை மட்டும் கவனித்து பார்த்தால் இது முஸ்லீமுடைய தான் மேம்பட்டதுன்னு வராது. எதை விட? அலா கிதாபில் புகாரி கிதாபை விட மேம்பட்டது என்ற கருத்து கிடைக்காது. சஹீஹ் மட்டும் இவர் போட்டிருக்கிறார், அதனால் இது சிறந்தது. இவர் சஹி என்று சொன்னதும் அவர் சஹி சொன்னதும்னு பார்த்தீங்க என்று சொன்னால், புகாரி சஹி என்று சொன்னது எல்லாமே சஹியாக இருக்குது, முஸ்லீம் சஹி என்று சொன்னது சஹியாக எல்லாமே இருக்கிறது. அந்த சஹிங்கிற கோணத்தில் மட்டும் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த கருத்து வராது. முஸ்லீமுடைய கிதாபு தான் சிறந்ததுங்கிற கருத்து இதில் கிடைக்காது. அந்த வகையில் முஸ்லீம் சிறந்தது இல்லை அப்படின்ட்டார். அடுத்து என்ன செய்கிறான்னா அந்த கருத்தை சொல்கிறார். ஓ இன்கானல் முராது பிஹி, இதனுடைய நோக்கம் இருக்குமானால், இதனுடைய நோக்கம் முஸ்லீம் தான் சிறந்த கிதாபுன்னு சொன்னாங்கல்ல, அதனுடைய நோக்கம் இருக்குமானால் அன்ன கிதாப முஸ்லீம் அசஹு சஹிஹன், சஹிஹுங்கிற தன்மையிலேயே முஸ்லீம் தான் சிறந்தது என்பது நோக்கமாக இருந்தால் ஃபஹாதா மர்தூதுன், அது நிராகரிக்கப்படும். அலாமை யகூலுஹு, யார் அதை சொல்லி இருக்கிறாரோ அவருக்கு எதிராக அதை நிராகரிக்கப்படும். அவர் தப்பாக சொல்லிட்டாரு. அப்போ முஸ்லீம் சிறந்ததுன்னு சொன்னால் இந்த வகையில் சிறந்ததுன்னு சொல்லலாமே தவிர, உதாரணமாக 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. 2 மாணவர்களில் ஒருத்தன் 90 மார்க் எடுத்துட்டான், ஒருத்தன் 100 மார்க் எடுத்துட்டான்னு வைங்களேன். இப்படி 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாணவர்களில் 90 எடுத்தவன் என்ன செய்வான்னு கேட்டால் நல்ல ஒரு குணமுள்ளவனாக இருப்பான். இவனுக்கு 100 எடுத்தவனு கொஞ்சம் குணம் நல்லா இருக்கான்னு வைங்க. அப்படி இருந்தால் இந்த 90 உள்ளவனை குணத்தின் அடிப்படையில் பார்த்தா இவனை சிறந்தவன் சொல்லலாம். மார்க்கிலே சிறந்தவன் சொல்ல முடியுமா? அவன் தான் 100 வாங்கியிருக்கிறான். ஒருத்தன் 100 வாங்கிட்டான், எல்லா விஷயத்துலையும் எந்த சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்கிட்டான். ஒருத்தன் 90 தான் வாங்கியிருக்கிறான். இவனு இப்போ நல்ல தரஜாவில் உள்ளவன் தான். ஆனாலும் இந்த 90 வாங்கினவன்ட்ட ஒரு அடக்கம் இருக்குது, 90 வாங்கினவன் ஒரு பணிவு இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறார், இந்த பணிவுங்கிற வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 90காரன் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்கிறாரு. அது ஓகே தான். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால டோட்டல் மார்க்கில் ஃபஸ்ட்டு வருமா? அவன் தான் ஃபஸ்ட்டு, 100 தான் ஃபஸ்ட்டு. இந்த ஒரு தன்மையில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த 90காரன் அவனோட கொஞ்சம் மேலே போயிடுறான். அடக்கம், பணிவு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மேலே போயிடுறான்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் முஸ்லீம் இந்த ஒரு கோணத்தில் பார்த்தால் சிறந்த கிதாப் புகாரி விட. பொதுவாக சஹீன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படி சொல்லவே முடியாது. இவருடைய அந்த ஆய்வு என்பதே வேறு, புகாரி ஒரு ஆளை கணிக்கிறது என்பதே வேறு, முஸ்லீம் கணித்தல் என்பது அவருடைய மாணவராக இருந்தாலும் அவர் அளவுக்கு இவரால் என்ன செய்ய முடியலை, கணிக்க முடியலை. இவர் சொல்கிறார், இன்கானல் முராது பிஹி, இதை கொண்டு நோக்கமாக இருந்தால், எதை கொண்டு? முஸ்லீம் தான் சிறந்த கிதாபுண்டார்ல, அதை கொண்டு நோக்கம் இருந்தால் அன்ன கிதாபு முஸ்லிமின், முஸ்லிமுடைய கிதாபாகிறது, அசஹு சஹிஹன், சஹிஹில் மிக சரியானது, சரியானதில் மிக சரியானது அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர்கள் சொல்லியிருப்பார்களே. ஆனால் ஃபஹாதா, இந்த கருத்தை மர்தூதுன், ரத்து செய்யப்படும், ஏற்க முடியாது, நிராகரிக்கப்படும். அலாமை யகூலுஹு, யார் அதை சொன்னாரோ அவருக்கு எதிராக இந்த சொல்லு நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு கோணத்தில் முஸ்லீம் சிறந்தன்னு சொன்னியா ஓகே, சஹீகளை தான் சிறந்தன்னு சொன்னியா ஆனால் ஓகே இல்லை அப்படிங்கிறார். வல்லாஹு அலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் முடிச்சிடுறார். அதுக்கடுத்து 3 பாயிண்ட் சொல்லிட்டாரா. பயனுள்ள குறிப்புகள் 3 பார்த்துட்டோம். 3வது விஷயத்தை தான் போன வாரம் பார்த்துவிட்டு இந்த வாரம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ 4வது குறிப்பு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அர்ராபியத்து, அந்த பயனுள்ள குறிப்புகளில் 4வது குறிப்பு என்னன்னு கேட்டால், லம் எஸ்தவைப சஹீஹ ஃபி சஹீஹைஹிமா. இப்போ புகாரில் சஹீஹ் இருக்கிற புகாரில் சில ஹதீஸ்கள் இருக்குது, முஸ்லீமில் சில ஹதீஸ்கள் இருக்குது. அம்புட்டு சஹீஹையும் கொண்டு வந்துட்டாங்களா அதை சொல்கிறார். இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், புகாரியில் இருக்கிற சஹீஹான ஹதீஸ் இருக்குல்ல, மொத்தமே அம்புட்டு தான் சஹீஹா, அவர் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டார்ல. அப்போ இதை தவிர எதுவுமே சஹீஹ் இல்லையா? சஹீஹ் அனைத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா? புகாரி முஸ்லீம் 2 பேரும் சஹீஹ் அனைத்தையுமே கொண்டு வந்துட்டாங்களா? அப்படி கொண்டு வந்தால் சொல்லியாச்சும் இருக்கிறாங்களா என்று கேட்டால், அதான் 4வது குறிப்பாக சொல்கிறார். அர்ராபியத்து, 4வது குறிப்பு, லம் எஸ்தவ் இபா. இஸ்தவ் அபனா
பூரணமாக்குறது. இஸ்தவபன்னா முழுமையாக்குறது. அதனுடைய வருங்காலம் எஸ்தவைபு, எஸ்தவைபானின்னு 2 பேர் புகாரி முஸ்லீம். லம் வந்தாலும் 3 போச்சு. லம் எஸ்தவைபா, அந்த இருவரும் பூரணமாக்கவில்லை. அசஹிஹ, சஹீஹானதை ஃபி சஹீஹைஹிமா, தங்களுடைய 2 சஹீஹான நூல்களில் 2 பேர் புகாரி முஸ்லீம் 2 பேரும் சஹீஹ் அனைத்தையும் தங்கள் சஹீஹான நூல்களில் முழுமைப்படுத்தி விடவில்லை. இவங்க வெளியிடாத எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வெளியே இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ்கள். சஹீஹான ஹதீஸ்கள் மொத்த எண்ணிக்கையே புகாரி முஸ்லீம் உள்ளது மட்டும்தானாண்டா கிடையாது. அப்போ லம் இது ஒரு குறிப்பில், பயனுள்ள குறிப்பில் இது ஒரு விஷயம். லம் எஸ்தவைபா, அந்த இருவரும் முழுமையாக்கி விடவில்லை. அஸ்ஸஹீஹ, சஹீஹானதை சஹீஹான ஹதீஸை முழுமையாக்கி விடவில்லை. ஃபி சஹீஹைஹிமா, 2 சஹீஹ்னா ஒரு சஹீஹ், சஹீஹைன்னா 2 சஹீஹ். சஹீஹைனி என்பது தான் இலாப செஞ்சனா 3 போயிடுச்சு. சஹீஹை ஹிமா, சஹீஹைனி ஹிமான் இருக்கும். இலாப செஞ்சா 3 போயிடுச்சு. சஹீஹை ஹிமான்னா அந்த இருவருடைய 2 சஹீஹான நூல்களில் அந்த இருவரும் தங்களுடைய சஹீஹான 2 நூல்களிலும் சஹீஹானதை முழுமையாக்கி விடவில்லை. லம் எஸ்தவைபா, முழுமைப்படுத்தி விடவில்லை. அஸ்ஸஹீஹ, சஹீஹான ஹதீஸ். அப்போ இதில் மட்டும்தான் சஹீஹ் நினைக்காதீங்க. புகாரி முஸ்லீமோட சஹீஹ் முடிஞ்சிருச்சு, மற்ற எல்லாத்தையும் தள்ளி விட்டார், அவர் தள்ளினதுனால அதெல்லாம் சஹீஹ் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படிங்கிறார். லம் எஸ்தவைமா, லம் எஸ்தவைபா, அந்த இருவரும் பூரணமாக்கவில்லை. அஸ்ஸஹீஹ, சஹீஹான ஹதீஸுகளை பூரணமாக்கி விடவில்லை. ஃபி சஹீஹைமா, தங்களுடைய நூல்களில் சஹீஹான நூல்களில் பூரணமாக்கவில்லை. பூர்ணமாக்கவில்லை என்று இவருடைய கருத்து சொல்லிவிட்டு, வலா இல்தசமா தாலிக்க, இதை அவங்க வாதிடவும் இல்லை. என்ன இல்தசம்னா வாதிடுறது. நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னு அவர் சொல்லியிருக்காங்களா 2 பேரும்? புகாரி ஒரு சஹீஹ் கூட மிஞ்சல், அம்புட்டு சஹீஹ் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாரா? அல்ல முஸ்லீம் சொன்னாரா? அப்போ நம்ம பார்க்கும்போதும் எல்லா சஹீஹும் இதுக்குள்ளே அடங்கி விடவில்லை. அவங்களாச்சும் அப்படி சொன்னாங்களான்னு கேட்டால் அப்படி அவங்க சொல்லவும் இல்லை. வலா இல்தசமா தாலிக்க, இதே 2 பேரும் வாதிடவும் இல்லை. யார்? புகாரி முஸ்லீம் 2 பேரும் நாங்கள் அம்புட்டையும் கொண்டு வந்துட்டோம், இங்கே கிதாபில் உள்ளதை தவிர சஹீஹ் வெளியே கிடையாது, என்னென்ன சஹீஹ்க தேடி பிடிச்சி ஒன்று விடாமல் கொண்டாந்து சேர்த்துட்டோன்னு சொன்னாங்களா? அவங்க சொல்லவும் இல்லை, நிஜமாக அப்படி இருக்கவும் இல்லை. 2 சொல்கிறார். லம் எஸ்தவைபா, அந்த இருவரும் முழுமையாக்கி விடவில்லை. சஹீஹ, சஹீஹான ஹதீஸ்களை முழுமைப்படுத்தி விடவில்லை. ஃபி சஹீஹைஹிமா, அவங்களுடைய நூல்களில் முழுமைப்படுத்தி விடவில்லை. அதை நம்ம பார்க்கும்போது தெரிகிற விஷயம். வலா இல்தசமா தாலிக்கு, இதை அவங்க வாதிடவும் இல்லை. அவங்க கருத்துலேருந்து போய் பார்த்தா கூட அப்படி அவங்க சொல்லவே இல்லை. வலா இல்தசமா, இல்தசமல் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் 2 பேரும் வாதிடவில்லை. தாலிக்க, இதை எதை நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், முழுமைப்படுத்திட்டோம் என்று வாதிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலீலை கொண்டு வர்றார். ஃபகத் ரவைனா அனில் புகாரி, புகாரி வழியாக நாம் அறிவித்திருக்கிறோம். அன்னஹு கால, அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரே? மா அதுஹல் துஃபி கிதாபி, எனது கித்தாபிலே நான் நுழைக்கவில்லை. அல் ஜாமியே, அவர் ஜாமியுல் ஹதீஸ் தானே பேர் வச்சார். அல் ஜாமி என்ன புகாரி கிதாபுங்கிற பேர் நம்மளாக சொல்லிக்கிட்டது. அவர் அல் ஜாமியு சஹீஹ்ன்னு தான் பேரை வச்சார். அதை சொல்கிறார். ஃபி கிதாபி அல் ஜாமி, ஜாமி என்ற எனது நூலில் நான் நுழைக்கவில்லை. இல்லா மா சஹ, எது சரியாகிவிட்டதோ அதை தவிர. இல்லல்லதி சஹ, அல்லது அர்த்தம் எது சரியாக இருக்கிறதோ அதை தவிர நான் இதில் நுழைக்கவில்லை. தரக்து, நான் விட்டு இருக்கிறேன். மின சிகாஹி, சரியான ஹதீஸுகளிலிருந்து விட்டு இருக்கிறேன். ஹாலி தூளி, நீளம் ஏற்படும் என்ற நிலைமைக்காக வேண்டி. நீளம், தூள்னா நீளம், ரொம்ப நீண்டு விடும் என்ற நிலைக்காக வேண்டி. ஹால்னா நிலைமை, ஹாலி தூள் என்றால் நீண்டு விடுதல் என்ற நிலைக்காக வேண்டி. சிகாகில் சில புஸ்தகம் பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில ஹதீஸ் நான் ஒரே அது இவ்வளோ ஒரு வால்யூமாக போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நான் சஹியை விட்டுருக்கிறேன். ஆனால் கொண்டு வந்ததெல்லாம் சஹி தாங்கிறார். நல்ல அவர் அவங்க 2 பேரும் வாதாடலைங்கிறார்ல, அதுக்கு ஆதாரம் காட்டுறார். புகாரிகிட்டமே நம்ம அறிவித்திருக்கிறோம், புகாரியே சொல்லியிருக்கிறார். ஃபகத் ரவைனா அனில் புகாரி, புகாரி வழியாக நாம் அறிவித்திருக்கிறோம். அன்னஹூக்கால் அவர் சொல்லியிருக்கிறார். மா அத்ஹல்து ஃபி கிதாபி அல் ஜாமி, எனது ஜாமி என்கிற கிதாபிலே நான் நுழைக்கவில்லை. இல்லல்லதி சஹ, இல்லா மா சஹன்னா அல்லதுடைய அர்த்தம். இல்லல்லதி சஹ, சஹிஹாக ஆகிவிட்டதே, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கித்தாபில் கொண்டு வந்தது எல்லாம் சஹி, என்னுடைய கருத்து பிரகாரம், என்னுடைய கருத்து பிரகாரம்ங்கிறார். அதே நேரத்தில் அம்புட்டை கொண்டு வந்த நானுங்கும்போது என்ன சொல்கிறார்? ஒரு தரக்து, நான் விட்டிருக்கிறேன். மினசிஹாஹி, சரியான ஹதீஸுகளில் பலதை விட்டிருக்கிறேன். லி ஹாலி தூளி, நீண்டு விடுதல் என்கிற நிலைமைக்காக வேண்டி.
புத்தகம் நீளமாகிவிடும். இவ்வளோ 100 பக்கத்தில் அடங்கிறது 10,000 பக்கமாக போயிடக்கூடாது. இல்லை ஹாலி தூளி நீண்டு விடுதல் என்கிற ஒரு நிலைமைக்காக வேண்டி, ஹால்னா ஒரு நிலைமைக்காக வேண்டி பல சைகை விட்டு இந்த அதிகெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் அது புத்தகம் பெருசாக போயிடும், ரொம்ப பெருசாகவும் போகக்கூடாது, ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான செய்தியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சஹீஹ்னு தெரிஞ்சியும் புகாரில் கொண்டு வராமல் இருக்கிறார். எனக்கு சஹீஹ்னு தெரியும், இது வேணாம், இப்போ புஸ்தகம் பெருசாகிடக்கூடாது. அப்போ தெரிஞ்ச சைகையெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார். அம்புட்டு சைகை அவர் போடலை. ஆனால் இன்னும் போல சைகை அவர்கிட்ட இருக்கிறது, புகார்கிட்ட இருக்கிறது. அது அவன் தரத்து மினசுகாகினா சரியானவற்றில் நான் விட்டுருக்கிறேன், சரியானு எனக்கே தெரியும், நான் விட்டுட்டேன். எதுக்காக வேண்டி நீண்டு விடக்கூடாது என்பதற்காக விட்டுட்டேங்கிறார். இது புகாரி சொன்னாரா? ரவைனான் முஸ்லிமின், முஸ்லீம் வழியாக நம்ம அறிவித்திருக்கிறோம். அன்னஹூக்கால் அவர் சொல்லியிருக்கிறாரு, லைச குல்லு ஷையின் இந்தி சஹீஹுன். லைஸுங்கிறது கடைசி அர்த்தம் செய்யுங்க. குல்லு ஷையின் இந்தி சஹீஹுன், என்னிடத்தில் எதெல்லாம் சஹீஹாக இருக்கிறதோ அவை அனைத்தும் வலது ஹாகுனா, இங்கே நான் வைத்து விட்டேன் என்பது இல்லை. லைசனா இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லை? எதெல்லாம் எனக்கு சஹீஹ்னு தெரிகிறதோ அம்புட்டையும் வலது ஹாகுனாண்ட அந்த முஸ்லீம் கிதாபில், இங்கே என்றால் முஸ்லீம் கிதாபில், முஸ்லீம்கிற கிதாபில் நான் வைத்து விட்டேன் என்பது இல்லை. லைசவுக்கு இல்லைன்னு அங்கே அர்த்தம் கடைசியாக செய்யணும், இந்த வாக்கியத்தை முடிக்கும்போது செய்யணும். அப்போ குல்லு ஷையின் இந்தி சஹீஹுன், என்னிடத்தில் சஹீஹா உள்ள ஒவ்வொரு செய்தியையும் வலது ஹாகுனா, இங்கே நான் வைத்து விட்டேன் என்பது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய சஹீஹான விஷயங்களை நான் வைக்காமல் இருக்கிறேன். சஹீஹ் அம்புட்டையும் நான் அதில் சொல்லவே இல்லை. சஹீஹ் நிறைய இருக்கிறது, நான் பல சஹீஹ்களை நான் சொல்லாமல் இருக்கிறேன். அப்போ இவர் உங்கள் 2 பேரும் சொன்னது தான் சஹீஹ், அதுக்கு மேலே சஹீஹ் கிடையாது, அதுக்கு பதில் இருக்கா? இருக்குது. அப்போ ரவைனா முஸ்லிமின் அன்னஹூக்கால, முஸ்லீம் வழியாக நம்ம அறிவித்திருக்கிறவர் சொல்லுகிறாரு, லைச குல்லு ஷையின் இந்தி சஹீஹுன், என்னிடத்தில் சஹீஹானதாக இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வலதுஹு, அதை நான் பதிவு செய்து விட்டேன். ஹாகுனா, இங்கேன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ஏனி அவர் நாடுகிறார், ஃபி கிதாபிஹி சஹீஹ் என்ற அவருடைய நூலை நாடுகிறார். இங்கேங்கிறார்ல, இங்கேன்று எதை நாடுறாருன்னு கேட்டால், ஏனி முஸ்லீம் நாடுகிறார், ஆனாண்டா நாடினான், ஏனி முஸ்லீம் நாடுகிறார், ஃபி கிதாபிஹி சஹீஹ், அவருடைய சஹீஹான கிதாபிலே என்று நாடுகிறார். அப்போ வலதுஹு ஃபி கிதாபி சஹீஹ் என்ற என்னுடைய நூலில் சஹீஹான அனைத்தையும் வைத்து விட்டேன் என்பது அல்ல. அப்போ சஹீஹானதில் சிலதை வச்சிருக்கிறேன், சிலதை வைக்காமல் இருக்கிறேன். மேலும் சொல்கிறார், இன்னமா வலது ஹாகுனா, இங்கே நான் வைத்திருக்கிறேன், மா அஜ்மவு அலைஹி, எதில் அவர்கள் ஒன்றுபட்ட முடிவில், ஏகமானதான முடிவில் இருக்கிறார், இஜ்மா மா அஜ்மவு அலைஹி, எதன் மீது ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்களோ அதைத்தான் நான் இங்கே வைத்திருக்கிறேன். அதாவது சஹீஹ்னு எனக்கே சஹீஹ்னு தெரியும், ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி உள்ள சஹீஹை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் ஃபில்டர் பண்ணுறாரு. சஹீஹ் தான் இருந்தாலும் எனக்கு சஹீஹ்னு தெரிகிறது, அனைவருடைய பார்வையில் இது சஹீஹ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்குமே ஆனால் அதை தள்ளிடுவேன். இன்னமா வலது, நான் வைத்திருக்கிறேன், ஹாகுனா இந்த நூலில் முஸ்லீமில் வைத்திருக்கிறேன், அல்லதி அஜ்மவு அலைஹி மாண்டா அல்லதி அஜ்மவு அலைஹி, எதன் மீது ஒத்த கருத்தில் உள்ளார்களோ அதனைத்தான், அந்த இன்னமாவுக்கு அர்த்தம் இங்கே செய்யணும், அதனைத்தான் இந்த நூலில் வைத்திருக்கிறேன். அப்போ முஸ்லீமில் சஹீஹ்னு உள்ள எல்லாத்தையும் நான் வைக்கலை, எந்த சஹீஹை எல்லோரும் சஹீஹ்னு சொல்வார்களோ அதைத்தான் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறார். அப்போ இவருக்கு சஹீஹ்னு தெரியும், ஆனால் இது மற்றவங்க இதுக்கு மாற்று கருத்து சொல்கிறாங்க, இதை விட்டுருவோம், இது சஹீஹ் தான், ஆனால் மற்றவங்க சில பேர் மறுத்துருக்குறாங்க, விட்டுருவோன்ட்டு அப்படி பல சஹீஹ்களை ஒதுக்கியிருக்கிறார். அவருடைய கருத்துப்படி இது சஹீஹ் தான். ஆனால் சில பேர் மறுத்ததுனால அது ஏகமனதான கருத்து வரலையா. ஏகமனதான கருத்து எதில் இருக்கிறதோ அந்த மாதிரி பொறுக்கி சஹீஹை பூரா எடுத்துக்கிட்டார். இவர் ஆய்வு செஞ்சு சஹீஹ்னு ஒரு 1000 ஹதீஸ் எடுக்கிறாரா, ஒன்றையும் பார்ப்பார். இப்போ நம்ம சஹீஹ்ன்ட்டோம், இந்த 1வது ஹதீஸை எல்லாரும் சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்பார். ஆளுக்குன்னா எல்லோரும் இந்த அறிவிப்பை கரெக்டாக தான் இருக்குது, இதை போடுவோம். 2வது ஹதீஸ் இதில் மாற்றுக்கள் சொல்லியிருக்கிறாங்களே அதுக்கு வச்சுருவோம். அவர்கிட்ட சஹீஹ் தான், அவர்கிட்ட சஹீஹாக இருந்தாலும் இந்த நூலில் எழுதுகிற ஒரு கொள்கை வச்சுக்கிறார். என்ன கொள்கை? இதில் எழுதுறதா இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்டதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதுன்னு எழுதியிருக்கிறாரு, அனைவரும் ஏற்றுக்கொள்ளாததில் இருக்கிறது. அவருடைய நோக்கத்தை சொல்கிறார், அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் நினைத்த விஷயங்கள்லாம் இருக்கிறார். இன்னமா வல்லது ஹாகுனா, இங்கே நான் வைத்திருக்கிறேன், ஹாகுனாண்டா இந்த கிதாபில் முஸ்லீம் நூலில் வைத்திருக்கிறேன், மா அஜ்மவு அலைஹி, எதன் மீது ஒருமித்த கருத்தில் உள்ளார்களோ அதைத்தான் வைத்திருக்கிறேன். சஹீஹான என்னிடத்தில் சஹீஹாக இருக்கிற அனைத்தையும் வைக்கவில்லை.
லைச குல்லு ஷையின் இந்தி சஹிஹுன், என்னிடத்தில் சஹிஹா இருக்குத அனைத்தையும் வலவுத்து ஆகுனா, இங்கே நான் வைக்கவில்லை, எனக்கு சஹிஹா இருக்குது. சில பேர் சஹி இல்லைங்கிறாங்களே, அதையே நம்ம தூக்கி வச்சிருவோன்னு வச்சுருவார். அப்போ லைச குல்லு ஷையின் இந்தி சஹிஹுன், என்னிடத்தில் சஹிஹான இருக்கிற ஒவ்வொரு ஹதீஸையும் வலவுத்து ஆகுனா, இங்கே நான் வைத்தேன் என்பது கிடையாது. இங்கே என்பதுக்கு அர்த்தம் என்ன? யானி அவர் நாடுகிறார் ஃபி கிதாபிஹி சஹீஹி, அவருடைய சஹீஹ் முஸ்லீம் இருக்குல்ல, அந்த சஹீஹ் முஸ்லீம் என்ற கிதாபை நாடுகிறார். அடுத்து சொல்கிறார், இன்னமா, இதெல்லாம் முஸ்லீமுடைய கூற்று, இது இன்னமா வலவுத்து ஹாகுனா, இங்கே நான் வைத்திருக்கிறேன். இங்கே என்ன ஃபி ஹாதல் கிதாபி, இந்த கிதாபில் நான் வைத்திருக்கிறேன். மா அஜ்மு அலைஹி, எதில் ஒருமித்த கருத்தில் உள்ளார்களோ அதைத்தான் வைத்திருக்கிறேன். சஹீஹை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். நம்ம அளவில் சஹீஹா உள்ளது ஒன்று, அனைவரும் சஹீஹ் ஏற்றுக்கொள்வது ஒன்று. அப்போ நம்மளவில் சஹீஹா உள்ளது 1000 ஹதீஸ் இருந்துச்சுன்னா ஒரு 100 ஹதீஸை நமக்கு சஹீஹ்னு சொல்கிறோம். சில பேரில் மாற்று கருத்து இருக்காங்க, 100 தள்ளிடுவார், 900 வைப்பார். அப்போ இன்னும் சஹீஹா உள்ளது நிறைய இருக்குது, அனைத்து நான் வைக்கலை அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம். அதாவது இப்போ அனைவரும் ஒருமித்த கருத்தில் உள்ளதைத்தான் வைத்திருக்கிறேங்கிறார்ல, இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது இவர் சொல்கிறார். வழங்குதா? இந்த கருத்தில் தான் முஸ்லீம் சொல்லி இருப்பார்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, முஸ்லீமுடைய நூலை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் ஏகமானதாக உள்ளதைத்தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார்ல, அப்படி இல்லை. முஸ்லீம் போட்ட பல நூல்களில் பல அறிஞர்கள் குறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் பொய் சொன்ன மாதிரி வருது. என்ன வருது? நான் இங்கே என்ன வச்சுருக்கிறேன்னு கேட்டால் அனைவரும் ஏகமானதாக ஒத்துக்கொண்டதை தான் வைத்திருக்கிறேன்கிறார். ஆனால் அப்படி வைக்கலன்னு தெரியுது. முஸ்லீமுடைய நூல்களில் விமர்சனம் பண்ணாலும் என்ன அர்த்தம்? அனைவரும் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். முஸ்லீமுடைய சில ஹதீஸுகளை லைவ்னு பலர் சொல்கிறாங்க, இட்டுக்கட்டதுன்னு சிலர் சொல்கிறாங்க, சில ஹதீஸுகளை, சில ஹதீஸ் சங்கிலி தொடர் அறுந்து போனன்னு சொல்கிறாங்க. இப்படியான விமர்சனங்கள் முஸ்லீமில் குறைந்த அளவில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது பொய்யா போயிடுறதுல என்ன சொல்கிறாரு? அனைவரும் ஏகமானதாக ஒத்துக்கிட்டதை தான் நான் போட்டிருக்கேங்கிறார். அப்போ இப்னு சலாஹ் யோசிக்கிறாரு, இவர் சொல்கிற கருத்துப்படி இல்லையே முஸ்லீமு, அனைவரும் ஏகமானதாக ஒத்துக்கொண்டதை தான் நான் போட்டிருக்கேங்கிறாரு. அவர் சைகின்னு போட்டதை அனைவரும் ஏற்றுக்கலையே, பல பேர் மறுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு இவர் யோசித்து, அப்போ அது பொய்யா சொல்லியிருப்பார் முஸ்லீமு. அந்த இமாமுக்குண்டு ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும், அவர் பிழையாவெலாம் சொல்ல மாட்டார். அப்போ இது எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு. நல்லா வழங்குது. இந்த அர்த்தப்படி பார்த்தா தப்புன்னு தெரியல உங்களுக்கு. முஸ்லீமில் அனைவரும் ஏகமானதாக உள்ளது தான் இருக்குன்னு சொன்னால் அதில் எதுக்கு நிறைய ஹதீஸுகளை பலவீனம்னு சிலர் மறுத்துருக்குறாங்க, ஓரிரு ஹதீஸுகளை இட்டுக்கட்டப்பட்ட அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ எங்கே அனைவரும் ஒன்றுபட்டார்கள் அப்படின்னு கேட்டால், ஆமாம், அனைவரும் ஒன்றுபடலையே, அனைவரும் ஒன்றுபட்டால் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறது தப்பாவில் இருக்குது. முஸ்லீம் பிழையாவில் இந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாரு என்று சந்தேகம் வரும்ல. அதுக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நல்லெண்ணம் கொண்டு இவர் எதை நாடி சொல்லியிருப்பார் என்றால், அதாவது அந்த ஹதீஸை எல்லோரும் சஹி என்று ஒத்துக்கொண்டார்னு அந்த இஜ்மா சொல்லலை அவர். அந்த ஷருத்தை, அதாவது சஹியானதற்கு இந்த ஷருத்திற்கு உள்ள விதிகள், அந்த விதிகளில் எந்த விதிகளில் அனைவரும் ஒன்றுபட்டார்களோ அந்த விதிப்படி உள்ள ஹதீஸை வைத்திருக்கிறேன் என்று சொல்லணுமே தவிர பர்டிகுலர் அந்த ஹதீஸையே சஹி என்று சொன்னார்கள்னு கிடையாது. ஹதீஸுக்குன்னு சில விதிகள் இருக்குதுல்ல, அந்த முஸ்லீம் சில விதிகள் வச்சுருக்கிறாரு, அந்த மற்ற அறிஞர்களும் சில விதி வச்சுருக்கிறாங்க. இவர் 2 பேரும் ஒத்துக்கொண்ட விதிகள் பூரா எடுக்கிறாரு. யாருடைய விதின்னு பார்த்தாலும் இந்த ஹதீஸை சஹீன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்ச ஹதீஸை உள்ளே போட்டிருக்கிறார். ஆனால் அதில் ஏன் கருத்து வேறு வருதுன்னு கேட்டால், அந்த ஷரத்து இந்த ஹதீஸில் இல்லைன்னு சிலர் நினைப்பாங்க. நல்லா விளங்குதா? இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இவர் கொண்டு வந்திருக்கிற ஹதீஸில் எல்லோரும் ஏகமானதாக ஒத்துக்கிட்டார்கள்ங்கிற அர்த்தம் தப்பாக இருக்குது. ஏகமானதாக ஒத்துக்கிட்டால் முஸ்லீமில் எந்த ஹதீஸையும் பிழைன்னு சொல்லக்கூடாது. சில ஹதீஸுகளை பிழைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏகமானது இல்லை, ஏகமானதாக இல்லை விஷயங்கள் முஸ்லீமில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தா சரியாக வரும்? இவர் யோசிக்கிறார் இப்னு சலாஹ். என்ன அர்த்தம் கொடுத்தா சரியாக வரும்னு கேட்டால், ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து இந்த ஹதீஸை அனைவரும் சஹீன்னு சொல்லியிருக்காங்களான்னு அவர் பார்க்கல. என்ன பார்ப்பார்னு கேட்டால், இந்த ஹதீஸு சஹீஹ் என்பதற்கு நாம் சில ஷரத்துகள் வச்சுருக்குறோம், மற்றவங்க சில ஷரத்து வச்சுருப்பாங்க. 2 ஷரத்துப்படி பார்த்தாலும் இது சஹீஹாக இருக்கிறது. ஷரத்துப்படி, அந்த ஷரத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விதியின்படி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸுக்கு நம்ம சஹீ என்று சொன்னால், இந்த ஷரத்துலாம் இருக்குன்னு நம்ம சொன்னால், இந்த ஷரத்து உள்ளதை மற்றவங்களும் சஹீன்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த ஷரத்தை வச்சு தான் சொல்லிட்டார். அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்க முடியும். அதுதான் சொல்கிறார். குல்து, நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்றால் இப்னு சலாஹ் சொல்கிறார். இப்னு சலாஹ் என்ற நான் சொல்கிறேன். அராத,
அவர் நாடி இருக்கிறார், முஸ்லீம் நாடி இருக்கிறார். முஸ்லீம் நாடி இருக்கிறவர் அல்லாவா? அல்லாஹ் தான் தெரியும், நான் ஊகிக்கிறேங்கிறார். அராத முஸ்லீம் நாடி விட்டார், ஒல்லாஹு அலம், அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்சவன், நாடாம கூட இருந்திருக்கலாம், நானாக கணிக்கிறதுனால அப்படி வார்த்தை போடுகிறார். குல்த்து நான் சொல்கிறேன், அராத முஸ்லீம் நாடுகிறார். பிராக்கெட்டில் என்ன இது இடை வாக்கியமாக ஜும்ல மோத்தரில்லாவாக ஒல்லாஹு அலம் போட்டுக்கிட்டார். அல்லாஹ் தான் ரொம்ப அறிந்தவன், அப்படி வேறு மாதிரி நாடி இருக்கலாம், அது தப்பாக கூட ஒரு சொல்லியிருக்கலாம், நான் அதை முட்டு கொடுக்குறதுக்காக அந்த விளக்கத்தை கொடுக்குறேங்கிறார். குல்த்து நான் சொல்கிறேன், அராத முஸ்லீம் நாடி இருக்கிறார், அன்னஹு லம் யலா ஃபி கிதாபிஹி, தனது நூலில் அவர் வைக்கவில்லை, இல்லல் அஹாதீஸ, சில ஹதீஸ்களை தவிர. எந்த ஹதீஸ் என்றால் அல்லத்தி வஜத இந்தஹு ஃபீஹா, அல்லத்தி வஜத அவர் பெற்றுக்கொள்கிறார், இந்தஹு தன்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறார், ஃபீஹா அந்த ஹதீஸ் விஷயமாக, ஷராயித்த சஹியுடைய ஷர்த்துகளை, சஹி என்பதுடைய நிபந்தனைகளை அதில் காண்கிறார். எப்படிப்பட்ட நிபந்தனை? அல் முஜ்மா அலைஹி, எந்த நிபந்தனையின் மீது ஒருமித்த கருத்து உள்ளதோ, முஜ்மா அலைஹின்னா ஒருமித்த கருத்து, இஜ்மா செய்யப்பட்டது. அல் முஜ்மா அலைஹி, எந்த கருத்தின் மீது ஒருமித்த கருத்து இருக்கிறதோ அந்த மாதிரி ஷரத்துள்ள ஹதீஸுகளை நான் போட்டிருக்கிறேன். நான் எந்த ஹதீஸை போட்டாலும் அதுக்குள்ள ஷரத்துகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற அறிஞர்களும் அதை சஹீக்கு என்ன ஷரத்து போட்டாங்களோ அந்த ஷரத்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? இல்லை ஓ இல்லம் எழுகர் இஜ்திமாவுஹா, அதில் ஒன்றுபடுதல் வெளிப்படாவிட்டாலும் ஃபி பாலிஹா இந்த பாலிஹிம், சிலரிடத்தில் சில ஹதீஸ் விஷயத்தில் இஜ்மா இல்லாவிட்டாலும் அந்த ஷரத்தில் இஜ்மா இருக்கும். உதாரணமாக ஒரு ஹதீஸில் இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு வச்சுக்கிறோம், உதாரணத்துக்காக வேண்டி. இந்த ஹதீஸை முஸ்லீம் போட்டார். எந்த அடிப்படையில் போடுவார்னு கேட்டால், இது சஹீ என்பதற்கு என்ன அதுலாக இருக்கணும், இவர் அதுலாக இருக்கார், லாபித்தாக இருக்கணும், சங்கிலித்தூர் அறந்திருக்கக்கூடாது, அந்த ஷரத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. இந்த ஹதீஸில் அந்த ஷரத்தெல்லாம் இருக்குது, இந்த ஷரத்து இருந்தால் சஹீக்கு போதுமா, மற்றவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறாரு. எல்லா அறிஞரும் சொல்லிடுறாங்க, ஆமாம் எல்லாருமே இந்த சஹீன்னு தான் சொல்கிறாங்க. அது சஹீக்கு அவங்க வைத்திருக்கிற அத்தனை ஷரத்துகளும் இவருடைய ஹதீஸில் இருக்கிறது. அப்போ எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஷரத்து இருக்கான்னு பார்க்குறாரே தவிர என்ன இல்லை அந்த ஹதீஸையே சஹீ ஆக்கினாங்கிற அர்த்தத்தில் ஒரு சொல்லலை. இப்படி இருந்தால் என்ன வரணும், கருத்து வேறுபாடு வரும். எதனால் வரும்? இவர் உதாரணமாக இஸ்மாயிலை ரொம்ப நம்பகமான ஒரு அதுல லாபித்துன்னு இவர் நினச்சிருக்கிறார். நினச்சதுனால இது சஹீன்னு போட்டார். இன்னொருத்தருக்கும் இந்த ஷரத்தை ஒத்துக்குருவார். ஆனால் இப்ராஹிமை அதுலன்னு இவர் நினச்சது தப்பு, அதில் இல்லை அவர் அப்படின்னா கருத்து வேறு ஹதீஸில் கருத்து வந்துடும், விதியில் கருத்து வேறு வராது. விதியில் அதுலாக இருக்கணும், லாபித்தா இருக்கணும், ரெண்டு விதி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒருத்தர் அறிவிப்பாளர் அதுலாக இருக்கணும், லாபித்தா இருக்கணும், மூணாவது சங்கிலி தொடர் இருக்கணும், அதாவது அறுந்து போகாமல் இருக்கணும். 3 ஷரத்தை வச்சுக்கிடுவோம். இந்த 3 ஷரத்தும் ஒரு ஹதீஸில் இருக்கான்னு முஸ்லீம் பார்ப்பார். 3 ஷரத்தும் இருக்குது, சஹீஹ்ன்றுவார் அவராவி செஞ்ச வகையில். இன்னொரு அறிஞரை பார்ப்பார், 3 ஷரத்து அவசியம் தான், 3 ஷரத்து கரெக்டு தான். ஆனால் அந்த 3வது ஷரத்தில் இவர்கிட்டருந்து அவர் அறிவிக்கிறார்னு போட்டிருக்கார்ல, அவங்க 2 பேரும் சந்திச்சதே இல்லைன்னு ஒருத்தருக்கு தகவல் கிடைக்கிது. அவர் என்ன பண்ணுவார், இதை லைஃப்ன்றுவார். அப்போ 2 பேருடைய இதுலேயும் ஷரத்து ஒன்று தான். 2 பேர் ஷரத்து என்னது? அதில் இருக்கணும், லாபித்தா இருக்கணும், சந்திப்பு இருக்கணுங்கிறது, சங்கிலி தொடர் இருக்கணுங்கிறது ஷரத்து. முஸ்லீமுக்கு அதான் ஷரத்து, மற்றவங்களுக்கு அதான் ஷரத்து. முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஹதீஸில் அந்த ஷரத்து இருக்குதுன்னு நினைக்கிறார், சஹீன்னு போட்டுறாரு. இன்னொருத்தர் பார்க்குறாரு இந்த ஷரத்துலாம் கரெக்டு தான், அந்த ஷரத்தில் இல்லையே, முஸ்லீம் சொன்னபடி இப்ராஹிம் இஸ்மாயிலை பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைத்தாரையானால் முஸ்லீம் சஹி என்ற சொன்னது மற்றவங்கள்ட்ட சஹி இல்லாமல் போயிடும். அப்போ முஸ்லீம் எந்த கருத்தில் இது சொல்லி இருப்பார் என்று கேட்டால், சஹீக்குன்னு சில இலக்கணம் வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த இலக்கணம் அந்த ஹதீஸில் இருக்கான்னு பார்ப்பார். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இலக்கணத்தின்படி இது சஹியாக இருக்கிறது போட்டு விட்டுருவார். ஆனால் அந்த இலக்கணப்படி இந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் நம்பகமானவர் நினச்ச ஒரு அறிவிப்பாளர் நம்பகமான இல்லாதவர்னு வேறு ஒருத்தங்களுக்கு தகவல் தெரியும். அப்போ அந்த ஷரத்து அடிபட்டு போச்சுங்கிறதுனால அவங்க அந்த ஹதீஸை லைஃப் பண்ணுவாங்க, முரண்படுவாங்க. அந்த கருத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், குல்த்து நான் சொல்கிறேன், அராத முஸ்லீம் நாடி இருக்கிறார், அன்னஹு லம் யலா ஃபி கிதாபிஹி, தனது நூலில் அவர் வைக்கவில்லை, இல்லல் அஹாதீஸ சில ஹதீஸுகளை தவிர. எந்த மாதிரி ஹதீஸு? அல்லத்தி வஜத இந்தஹு தன்னிடத்தில் அவர் காண்கிறார், ஃபீஹா அந்த ஹதீஸ்களில் அவர் காண்கிறார், ஷராயித்த சஹீவுடைய ஷரத்துக்களை எல்லாம் காண்கிறார். ஒரு ஹதீஸ் எடுக்கிறாரு, ஷரத்துக்கு சஹீக்கு என்னென்ன ஷரத்து, அதில் இருக்குது, இவர் லாபித்து, இவர் அவரை செஞ்சிருக்காரு, இவர் செஞ்சிருக்கார், இப்படி ஒவ்வொரு தன்மையாக பார்க்குறார். அப்போ சஹீவுடைய ஷரத்துகள் எல்லாம்
தன்னிடத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அது போக அல் முஜ்மஇ அலைஹி, அந்த ஷரத்துடைய சஹீஹுடைய ஷரத்துகள் எப்படிப்பட்ட ஷரத்து என்றால் அல் முஜ்மஇ அலைஹி, அனைவரும் ஒருமித்து ஒப்புக்கொண்ட ஏகமனதாக முடிவு செய்யப்பட்ட ஷரத்துகள். அந்த ஷரத்துகள் எந்த ஹதீஸில் இருக்கிறதோ அந்த ஹதீஸை தான் வச்சிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் அனைவரும் சரி கண்டார்கள் அர்த்தம் கிடையாது. முஸ்லீம் உள்ள அனைத்து ஹதீஸையும் ஒருத்தராக பார்த்துட்டு அனைவரும் சரி சொன்னாங்கன்னு அனைத்து புஸ்தகத்தை 50 பேர் படித்து பார்த்துட்டு அப்படியே சொன்னாங்க, அப்படி அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. தான் அறிவித்த ஹதீஸுகள் இந்த ஹதீஸு சஹி என்பதற்கு சில கண்டிஷன் போடுறாங்க அறிஞர்கள். நானும் சில கண்டிஷன் போடுகிறேன், 2 பேருடைய கண்டிஷன் இதில் ஒத்து இருக்கிறது அப்படின்னு சஹின்னு போட்டுருவார். ஆனால் சில அறிஞர்கள் என்ன மறுப்பாங்கன்னு கேட்டால் அந்த கண்டிஷன் இந்த ஹதீஸில் இல்லைன்னு மறுப்பாங்க. அந்த கண்டிஷன் கரெக்டு தான், அந்த கண்டிஷன் இருக்குன்னு நினச்சிருக்கிறாரு, மற்றவங்க இல்லைன்னு நினைப்பாங்க. அந்த அர்த்தம் தான் கொடுக்கணுங்கிறாரு. அதாவது இல்லல் அஹாதீஸ, சில ஹதீஸுகளை தவிர அல்லத்தி வஜத இந்த ஹூஃபிஹா ஷராயித்த சஹி, எதிலே சஹியுடைய ஷரத்துகளை அவர் கண்டாரோ அந்த ஹதீஸுகளை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஷரத்து என்றால் அல் முஜ்மஇ அலைஹி, எதன் மீது ஒத்த கருத்து உள்ளதோ ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதோ அந்த மாதிரி சஹியுடைய ஷரத்துகள்லாம் இருக்கிற ஹதீஸை தான் தனது நூலில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமே. இதைத்தான் நாடினார். ஒயில்லம் எழுகர், வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இஜ்திமாவுஹா, அந்த ஷரத்துகளெல்லாம் ஒன்று திரண்டிருப்பது ஃபீ பாலிஹா, இந்த ஹதீஸில் சில ஹதீஸுகளில், ஃபீ பாலில் அஹாதீஸ், சில ஹதீஸுகளில் இந்த ஷரத்துகளெல்லாம் ஒன்று திரண்டு இருப்பது வெளிப்படாவிட்டாலும் இந்த பாலிஹிம், சிலரிடத்தில் சிலருடைய பார்வையில் இல்லையே இவர் சொல்கிற ஷரத்துகள் இல்லையே அப்படின்னு ஒன்றுபடல நினைக்கிறாங்க. 3 ஷரத்தில் காணாங்கிறாங்க, இவர் 3 ஷரத்து இருக்குங்கிறார். அப்படி இல்லாவிட்டாலும் அந்த ஷரத்தில் நான் ஒன்றுபட்டிருக்கிறேன், அவங்க சொன்ன ஷரத்து தான் என்னுடைய ஷரத்தும், இந்த ஹதீஸில் எங்கள் எல்லாருடைய ஷரத்து பிரகாரம் இது சஹீஹ் தான் அப்படின்னு ஹதீஸை சொல்கிறாரு. ஆனால் சில ஹதீஸுகளில் அது இல்லாமல் இருக்கும். இவர் அந்த ஷரத்து இருக்குன்னு நினைக்குவார், உண்மையில் பார்த்தா அப்படி ஷரத்து இல்லாமல் அப்படி இருக்குதானே செய்யும். ஒரு அறிவிப்பாளரை பற்றி பல பேரும் பல கருத்தை சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கருத்து கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு தான் அறிவிப்பாளரை பற்றி முடிவு செய்வாங்க. இவர் 4 பேரை பார்த்து நினைஞ்சிருப்பார், இப்ராஹிம் நல்லவர்னு கேள்விப்பட்டிருப்பார், இவர் நல்லவராக இருக்கார். எல்லா அறிஞரும் என்ன செய்கிறாங்க, அதில் இருந்தால் போடலான்ட்டா, இவர் அதில் போட்டுக்கான்னு போட்டுருவார். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா அதே இப்ராஹிமை பற்றி இன்னும் பல அறிஞர் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவர் நல்லவரெலாம் கிடையாது, சரியான பக்கா திருடன், பொய்யன், களவாணி இப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைத்தா அவங்களுக்கு பார்வை என்ன மாறி போயிடும். இப்ராஹிமை பற்றி இப்ராஹிம் நல்லவரே இல்லையே, அதிலுங்கிற வகையில் நினச்சவர் போட்டார். ஆனால் இவர் சொன்ன ஒரு ஆள் அதில் இல்லையே அப்படின்னா முஸ்லீம் சஹி என்று சொன்னதை மற்றவங்க சஹி இல்லைன்னு சொல்லுவாங்க. எதனால் சொல்லுவாங்க, அந்த ஷரத்தில் அவர் பிழை விடலை, இந்த ஷரத்து இருந்தால் தான் சஹி என்று கரெக்டு தான் சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் ஹதீஸில் அந்த ஷரத்து இருக்குதா, ஒவ்வொரு அறிவிப்பாட்டம் இருக்குதா என்று சொன்னால் இவருக்கு கிடைத்த தகவல் படி இருக்குன்னு நினைக்கிறாரு. சில பேர் இல்லைன்னு நினைத்தார்களே, ஆனால் அவங்க முஸ்லீமில் உள்ள ஹதீஸையும் சரி இல்லைம்பாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த ஷரத்து அதில் இல்லை, அந்த ஷரத்தை அவர் கவனித்திருக்கிறாரு, அவர் நினச்சிருக்கிறாரு ஷரத்து இருப்பதாக, அந்த ஷரத்துப்படி அந்த ஹதீஸ் இல்லைன்னு மறுத்துருவாங்க. அதான் சொல்கிறார், இல்லம் எழுகர், வெளிப்படாவிட்டாலும் அதை அவர் பதிவு செய்வார். இஜ்திமாவு ஷுரூத், அந்த ஷரத்துகள் எல்லாம் திரண்டிருப்பது, ஃபீ பாலிஹா, சில ஹதீஸுகளில் திரண்டிருப்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் இந்த பாலிஹிம், சிலருடைய பார்வையில், சிலரிடத்தில்னா சிலருடைய பார்வையில் தெரியாவிட்டாலும் அந்த ஷரத்துப்படி உள்ளதையெல்லாம் நான் போட்டிருக்கிறேன், இதைத்தான் அவர் நாடி இருப்பார்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்றார். அப்போ முஸ்லீமுடைய நூலுக்கு முக்கியமாக சொல்ல பாயிண்ட் என்னென்னு கேட்டால் எல்லா சஹீஹும் முஸ்லீமில் கிடையாது, எல்லா சஹீஹும் புகாரில் கிடையாது. அவங்களுக்கு அப்பால் வெளியே ஏராளமான சஹீஹ் இருக்கிறது. நூல் பெருசாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் சிலர் விட்டுருக்கிறாரு. அனைவரும் ஒத்துக்கொண்ட விதிப்படி இருக்குதான்னு பார்த்து இவர் சில ஹதீஸில் விட்டுருக்கிறார். இவர்கிட்ட சஹீஹாக இருக்கும், அனைவரும் ஒத்துக்கிறாருன்னு தள்ளி விட்டுருக்கிறார். அப்போ இவர்கிட்ட நிறைய சஹீஹ் இருக்கிறது, அனைத்தையும் இந்த புக்கில் கொண்டு வரல. அப்போ அந்த 4வது குறிப்பில் சொன்னதுக்கு அந்த சாராம்சத்துக்கு ஆதாரம் காட்டிட்டார். 4வது குறிப்பு என்ன, 2 பேரும் அனைத்தையும் தொகுத்து விடவில்லை, அவர்கள் தொகுக்காத பல செய்திகள் இருக்கின்றன, அந்த 2 பேரும் இப்படி வாதிடவும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாதிடவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாதிடலை என்பதற்காக வேண்டி தான் 2 பேருடைய கூற்றம் எடுத்து போடுறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே 4வதுடைய தொடர்ச்சி தான் இது. அடுத்து என்ன செய்வோம், அதை அடுத்த வாரத்து பார்ப்போம்.